In last module, we discussed about what is open channel flow and types of flows. Now, just for 5 minutes, we will revise the contents which we are discussed in last module. Then we will go for new module number 2. In module 1, we discussed about open channel flow. Open channel flow அப்படின்னா what is the meaning அப்படின்னா it should have free surface. Flow should be due to gravity. கிராவிட்டினால் ஃப்ளோ நடக்கணும். தென் ஃப்ளோ வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் இருக்கும். தென் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைனும் டோட்டல் எனர்ஜி லைனும் கோயின்சைட் ஆகிருக்கும். வாட் இஸ் டோட்டல் எனர்ஜி லைன்னா பொட்டன்ஷியல் ஹெட், கைனடிக் ஹெட், தென் பொட்டன்ஷியல் ஹெட், கைனடிக் ஹெட், ப்ரெஷர் ஹெட், இந்த மூணையும் ஆட் பண்ண கிடைக்கிறது டோட்டல் எனர்ஜி லைன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஹெட்டை விட்டுக்கிட்டு வெலாசிட்டி ஹெட்டையும் எலிவேஷன் ஹெட் பொட்டன்ஷியல் ஹெட் இந்த ரெண்டை மட்டும் ஆட் பண்ணுறங்காட்டி கிடைக்கிறது தான் ஹைட்ராலிக் கிரேடியன்ட் லைன். தென் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் ஸ்டடி அண்ட் ஸ்டடி பேஸ்ட் ஆன் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும் சொன்னேன். தென் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஸ்பேஸ் டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும்னு சொன்னேன். தென் லேபினார் டர்புலண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் ரெனால்ட்ஸ் நம்பர். தென் லாஸ்ட்டாக சப்கிரிட்டிக்கல் சூப்பர்கிரிட்டிக்கல் ஃப்ளோஸ் இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ளூட் நம்பர்னு சொன்னேன். அவுட் ஆஃப் திஸ் we discussed about steady and unsteady flow, then uniform and non-uniform flow. Then non-uniform flow we having two type, gradually varying flow, rapidly varying flow. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ரிசர்வாயர் ஆர் டேம்ஸ்லாம் வாட்டர் ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா இன் ஃப்ரீ ஃபால் தட் வில் பி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன் ஃப்ரீ ஃபால் இட் வில் பி அ ரேபிட்லி வேரிங் ஃப்ளோ. அதே தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஜுவலி வேரிங் ஃப்ளோவாக இருக்கும் இல்லைங்களா. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தென் லேமினார் டர்புலண்ட் ஃப்ளோ பேஸ்ட் ஆன் ரெனால்ட்ஸ் நம்பரை பொறுத்து மாறும். வாட் இஸ் ரெனால்ட்ஸ் நம்பர்னா ரோ வி ஆர் பை மியூ. வாட் இஸ் ஆர்னா இட்ஸ் a very important term in open channel flow. That is nothing but hydraulic mean depth or hydraulic radius. That is nothing but area ratio of area and wetted perimeter. ஏரியாவுக்கும் பெரிமீட்டருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் உனக்கு என்னென்னா ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஓகே, பேஸ்ட் ஆன் திஸ் we split it into laminar flow and turbulent flow. Okay, then Froude number, it's a very important number. What is Froude number அப்படினு கேட்டிங்கன்னா it's nothing but velocity to velocity divided by root of g into d. Here gங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது தான், acceleration due to gravity 9.81 meter per second square. Then here what is d அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டெப்த்னு சொல்லுவாங்க. அங்கே ஆர்னு பார்த்தோம்ல அது வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த், இது வந்து ஹைட்ராலிக் டெப்த். ஹைட்ராலிக் டெப்த்துக்கும் ஹைட்ராலிக் மீன் டெப்த்தும் வேறு ரெண்டும் சேம் அப்படின்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, ஹைட்ராலிக் டெப்த் வேறு, ஹைட்ராலிக் மீன் டெப்த் வேறு. ஹைட்ராலிக் மீன் டெப்த் ஆர் அப்படின்னு என்ன மீனிங்னா ஏரியாவுக்கும் பெரிமீட்டருக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் என்ன ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஸோ ஹைட்ராலிக் மீன் டெப்த் இஸ் நத்திங் பட் the ratio between area and wetted perimeter. But here hydraulic depth, this is denoted as capital D. What is the meaning of hydraulic depth அப்படின்னு கேட்டால் here also cross sectional area divided by top width of the channel, divided by top width of the channel. So hydraulic depthக்கும் hydraulic mean depthக்கும் நியூமரேட்டர் மேலே இருக்கக்கூடியது கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான், அது மாறப்போகிறதில்ல. ஆனால் வந்து டினாமினேட்டர் கீழே இருக்கிறதுல வந்து டாப் வித்து வந்ததுன்னா அது வந்து ஹைட்ராலிக் டெப்த், டாப் வித்துக்கு பொதுவாக பெரிமீட்டர் வந்ததுன்னா அது வந்து ஹைட்ராலிக் மீன் டெப்த். ஸோ இந்த ஃப்ரூட் நம்பர் இட்ஸ் எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் நம்பர். இதை வச்சு தான் ஒரு ஃப்ளோ சப்கிரிட்டிக்கலாக சூப்பர் கிரிட்டிக்கலாக அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அது என்ன சார் சப்கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் அப்படின்னு கேட்டால் இட்ஸ் நாட் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தண்ணி ஒன்று ஓடிட்டுருக்கு, ரொம்ப ஸ்லோ, ஒரு இடத்துல ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்கு. அங்கே போய் ஒரு கல் போட்டிங்கன்னா வேவ் ஃபார்ம் ஆகுமா? வேவ்னா தெரியும் இல்லைங்களா, அலையாக வரும் இல்லையா, கல் போட்டால் அது ஃபார்ம் ஆகுமா? ஃபார்ம் ஆகாது. அந்த ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக போச்சுன்னா அது அடிச்சுட்டு போயிடும். ஸோ அது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, வேவ் ஃபார்ம் ஆகாது. அட் த சேம் டைம் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக ஆழமாக ஒரு இடத்துல ஓடிட்டுருக்கு, ரொம்ப மெதுவாக ஓடிட்டுருக்கு, ஆனால் ஆழமாக நிறையா ஓடிட்டுருக்கு. அந்த இடத்துல போய் ஒரு கல் போட்டிங்கன்னா there will be a formation of waves. அங்கே வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்? வாட்டர் ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்கும், ஆழமாக ஓடிட்டுருக்கும். அங்கே போய் ஒரு கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேவ்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ.
ஓகே, ஒரு இடத்துல கல் போட்ட வேவ் ஃபார்ம் ஆச்சு, ஆனால் வந்து அது மூவ் ஆகவே இல்லைன்னா அதுதான் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி பை அனலைசிஸ் அண்ட் பை ஃபார்முலேஷன். ஓகே, எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த ஃப்ரூட் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோனால் ரொம்ப வேகமாக இருக்கும், சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். உதாரணத்துக்கு கிராஜுவல் வேரிங் ஃப்ளோ, ரேபிட்லி வேரிங் ஃப்ளோன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா ரேபிட்லி வேரிங் ஃப்ளோ பாருங்கள், ரொம்ப செம்ம ஸ்பீடாக போகும் தண்ணி, ஏன்னா ஸ்பில்வேலேருந்து கீழே இறங்கி ரொம்ப வேகமாக போகும். ஸோ தட் ஃப்ளோ கம்ஸ் அண்டர் எதில் வரும் அப்படின்னு கேட்டால் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் வரும். அதே வந்து டேமுக்கு முன்னாடி டேமுக்கு முன்னாடி தண்ணி தேங்கி இருக்கும்ல, அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஸோ அது சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் வரும். ஸோ இந்த ஃப்ரூட் நம்பர் வச்சு தான் ஒரு ஃப்ளோ சப்கிரிட்டிக்கலாக சூப்பர் கிரிட்டிக்கலான்னு பிரிப்போம். ஹவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் ஃப்ரூட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அந்த ஃப்ளோவை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளோவை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் ஃப்ளோ அப்படிம்பாங்க. ஓகே, ஒருவேளை ஃப்ரூட் நம்பர் வந்து 1 விட அதிகமாக போச்சுன்னா, ஃப்ரூட் நம்பர் வந்து 1 விட எப்படி போச்சுன்னா அதிகமாக போச்சுன்னா, அதுதான் வந்து என்ன கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னு சொல்லுவோம்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அதுதான் என்ன ஃப்ளோன்னு சொல்லுவோம்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஸோ ஃப்ரூட் நம்பர் வந்து 1 இருந்தால் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, கிரேட்டர் தென் 1 இருந்தால் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஓகே, லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஹியர் ஐ எம் நாட் மென்ஷன்டு ஃப்ரூட் நம்பர் லெஸ் தென் 1க்கு நான் என்னென்னு சொல்ல, ஃப்ரூட் நம்பர் வந்து லெஸ் தென் 1 இருந்தால் அது வந்து சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஃப்ரூட் நம்பர் வந்து 1 விட கிரேட்டராக அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஃப்ரூட் நம்பர் பேஸ் பண்ணி ஃப்ரூட் நம்பர் 1 இருந்தால் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, 1 விட கம்மியாக இருந்தால் சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ, 1 விட அதிகமாக போச்சுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுவோன்னா நம்ம வந்து டைப் ஆஃப் ஃப்ளோ வந்து இது பண்ணுவோம். இதே சூப்பர் கிரிட்டிக்கல், சப் கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல் ஃப்ளோஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு கல் தூக்கி போட்டிங்கன்னா இஃப் தெர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் வேவ் ஃபார்ம் ஆகி அது நல்லா ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது சப் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. வேவ் கல் போட்டது வர வேவ் அப்படியே வர தண்ணி அடிச்சுட்டு போச்சுன்னா அது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. கல் போட்டோன்னே வேவ் ஃபார்ம் ஆன வேவ் அப்படியே நின்றுச்சுன்னா அது வந்து கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரூட் நம்பரோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ கிரிட்டிக்கல், சப் கிரிட்டிக்கல், சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோன்னா ஃப்ரூட் நம்பரை பேஸ் பண்ணி. ஃப்ரூட் நம்பர் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஃப்ளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட் நம்பர் லெஸ் தென் 1 இருக்கும்போது சப் கிரிட்டிக்கல், ஃப்ரூட் நம்பர் 1 இருக்கும்போது கிரிட்டிக்கல், ஃப்ரூட் நம்பர் 1 விட அதிகமாக போச்சுன்னா சூப்பர் கிரிட்டிக்கல். ஓகே, in last class itself we discussed about velocity distribution. அது என்ன சார் velocity distribution அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெலாசிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே சார் வெலாசிட்டி அதிகமாக இருக்குன்னு கேட்டால், நீ ஒரு ஆறு ஓடுது, ஆறை வந்து நீ ஒரு நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், கால் இருக்கு இல்லைங்களா, கால் வச்சுருக்கிற பாட்டு வந்து என்ன இருக்கும், நீ ஆற்றுல நின்றுட்டுருக்கீங்க ரிவரில், அப்போ உங்கள் கால் வந்து தரையில் பட்டுட்ருக்கும். உங்கள் கால் தரையில் படுற இடத்துல மண் இருக்குது, ஸோ அங்கே வந்து வெலாசிட்டி வந்து 0வாக மாறிடும், இல்லை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, அதே வந்து மேலே வருது, இடுப்பு கழுத்து, அந்த லெவலுக்கு வரும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது வெலாசிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சர்ஃபேஸில் வந்து வெலாசிட்டி எப்போவுமே எப்படி தான் இருக்குன்னா கம்மியாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா, ரிவரில் காற்று, இப்போ ரிவர் ஃப்ளோ டைரக்ஷன்லேயே காற்று அடிச்சதுன்னா அங்கே வந்து வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை ரிவர் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து காற்று அடிச்சுது அப்படின்னா வெலாசிட்டி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ சர்ஃபேஸில் வந்து வெலாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சர்ஃபேஸை விட கொஞ்சம் கீழே வெலாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் பாட்டம் போக 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 வெலாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். திஸ் இஸ் கால்ட் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டால், எங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நீ எந்த வெலாசிட்டிக்கு டிசைன் பண்ண. இப்போ இங்கே இருக்குது, இதில் எந்த வெலாசிட்டி நான் எடுத்துக்குவேன், ரொம்ப கம்மியான வெலாசிட்டி எடுத்து நான் ஒரு ரிவர் சேனல் டிசைன் பண்ணேன் அப்படின்னா எக்கனாமிக்கலாக வரும், பட் என்னவாக இருக்காதுன்னா சேஃபாக இருக்காது. ரொம்ப அதிகமான வெலாசிட்டி எடுத்திங்கன்னா உனக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு கேட்கும்போது சேஃப்டி இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, எக்கனாமி, காசு ரொம்ப செலவாகும். ஸோ நான் வந்து இதை மாட்ரேட் பண்ணி எந்த வெலாசிட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வேணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வெலாசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, we know what is total energy. டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, 3 ஹெட்டு கூட்டும் Z அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் Z அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இஃப் யூ see this diagram, இந்த டயக்ராம் நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஓகே
show some other. Take this. இங்கே நீங்கள் எடுத்துக்கங்க. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து ஐ மீன் கோடாக போட்டிருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? வி ஹேவிங் ஹியர் 4 lines. ஒன் இஸ் டேட்டம் லைன். டேட்டம் அப்படின்னு ஒரு கோடு போட்டிருக்கேன், தெரியுது இல்லைங்களா? அந்த டேட்டம் லைன் ஒன்று இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டம் நீ எங்கே வேணால் எடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கிராஸ் லைன்ஸ், ஐ மீன் கிராஸாக இருக்கு இல்லையா? அந்த லைன் தான் சேனல் பாட்டம்னு இருக்குது இல்லைங்களா? சேனல் பாட்டம் அதாவது ஒரு ஆறுனுடைய அடிப்பகுதி, அந்த ரிவரோட ரிவர் பெட். ஓகே, அது வந்து அந்த டேட்டம்லேருந்து ஜட்டுங்கிற ஹைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் வாட்டர் ஓடுது. எவ்வளோ டெப்த்துக்கு வாட்டர் ஓடுதுன்னா ஒய் அப்படிங்கிற டெப்த்துக்கு வாட்டர் ஓடுது. ஸோ ஒய்ங்கிற டெப்த்துக்கு என்ன ஓடுது அப்படின்னு கேட்டால் வாட்டர் ஓடுது. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஸோ ஹியர் வி ஹேவிங் அவ்வளோதான் வாட்டர். இங்கே மொத்தமே 3 தான் இப்போ இருக்குது. ஆக்சுவலாக என்னென்ன லைன் இருக்குன்னா டேட்டம்ங்கிறது ஒரு இமேஜினரி லைன், சேனல் பாட்டம்ங்கிறது ஒரிஜினல் லைன். அது இருக்கும் இல்லையா? ஒரு ஆறுனா அதனுடைய இது பாட்டம் லைன் வந்து இருக்கும் இல்லைங்களா? சேனல் பாட்டம் வந்து ஒரிஜினல் லைன், ஃப்ரீ சர்ஃபேஸும் இருக்கும். அது ரெண்டும் தான் ஒரிஜினல். அதுக்கு மேலே போட்டிருக்கிற எனர்ஜி லைனு இமேஜினரி, கீழே போட்டிருக்கிற டேட்டம் ப்ராப்ளம் மாறுபடும். ஓகே, ஹியர் டேட்டம்லேருந்து உதாரணத்துக்கு இங்கே டோட்டல் எனர்ஜி என்ன சார் அப்படின்னு கேட்டால் ஹியர் வி ஹேவிங் 3 heads. என்னென்ன ஹெட் சார் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த ஜட்டுன்னு இருக்கு இல்லைங்களா? தட் ஜட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஜட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எலிவேஷன் ஹெட்டும்பேன். என்ன ஹெட் அப்படின்னா எலிவேஷன் ஹெட். ஓகே, ஏன் எலிவேஷன் ஹெட்டுங்கிறன்னா டேட்டம்லேருந்து அந்த சேனல் பாட்டம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஓகே, இஃப் இட் இஸ் இன் பாசிட்டிவ் டைரக்ஷனாக ப்ளஸ், நெகட்டிவ் டைரக்ஷனாக ஒய். இங்கே வந்து மேலே ஒய் டைரக்ஷன், பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் இருக்குங்காட்டிக்கு இந்த ஜட் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் ஜட் இஸ் நத்திங் பட் எலிவேஷன் ஹெட். தென் வாட்டர் ஒரு டெப்த்து ஓடும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு ஆழம், ஒரு குறிப்பிட்ட ஆறு ஓடுதுன்னா அதுக்குன்னு ஒரு ஆழம் இருக்கும்ல, அதுதான் ஒய். தட் ஒய் இஸ் கால்டு ப்ரெஷர் ஹெட். அந்த ஒய் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால் ப்ரெஷர் ஹெட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, அது கூட வெலாசிட்டி ஹெட். ஐ நோ வாட் இஸ் வெலாசிட்டி ஹெட், v²/2g. அதை 3 ஆட் பண்ணால் உனக்கு கிடைக்கிற லைன் தான் உனக்கு என்ன லைன்னா எனர்ஜி லைன். அது வந்து எனர்ஜி லைன்னு சொல்கிறதுக்கு உதவ டோட்டல் எனர்ஜி லைன்னு சொல்லலாம். ஸோ டோட்டல் எனர்ஜி லைனில் வி வில் ஹேவ் 3 காம்பனன்ட்ஸ். என்னென்ன காம்பனன்ட்ஸ் அப்படின்னு கேட்டால் எலிவேஷன் ஹெட், ப்ரெஷர் ஹெட், வெலாசிட்டி ஹெட். இந்த 3மே நீங்கள் ஆட் பண்ணால் உனக்கு கிடைக்கிறது என்ன? டோட்டல் எனர்ஜி லைன். டோட்டல் எனர்ஜி லைன். ஓகே, இங்கே ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இதுதான் டோட்டல் எனர்ஜி. வாட் இஸ் டோட்டல் எனர்ஜினா வெரி சிம்பிள். ஜட்டுங்கிறது எலிவேஷன் ஹெட், ஒய்ங்கிறது ப்ரெஷர் ஹெட், v²/2g அப்படிங்கிறது என்ன ஹெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெலாசிட்டி ஹெட். இந்த 3 ஹெட்டையும் ஆட் பண்ணால் உனக்கு கிடைக்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு வந்து டோட்டல் எனர்ஜி லைன். ஓகே, இப்போது வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லை. சேனல் பாட்டமை நீங்கள் டேட்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் பாட்டமும் டேட்டமும் ஒன்று அப்படின்னா என்ன இல்லாமல் போயிடும்? இந்த ஜட்டோட வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Again I am repeating, if I am considering channel bottom and datum as same, channel bottomum datumum சேம் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிட்டேன்னா ரெண்டும் ஒரே இதாக வச்சுக்கிட்டேன்னா ஜட்டோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஸோ ரிமைனிங் என்னென்ன இருக்கும்? டெப்த் ஒய், அதை வந்து ப்ரெஷர் ஹெட்னு சொல்லுவேன். தென் வெலாசிட்டி ஹெட் v²/2g. இந்த 2 சேனல் பாட்டமை டேட்டமாக எடுத்து நீ மெஷர் பண்ணால், டோட்டல் எனர்ஜி மெஷர் பண்ணால் உனக்கு கிடைக்கிற எனர்ஜி தான் என்ன எனர்ஜினா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் சம் ஆஃப் ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் வெலாசிட்டி ஹெட் அப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா சேனல் பாட்டமை டேட்டமாக எடுத்துக்கிட்டால் உனக்கு கிடைக்கிற டோட்டல் எனர்ஜி தான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜின்னு சொல்லலாம். அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ டோட்டல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் Z ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் v²/2g. இதில் வந்து எது அந்த ஜட் அப்படிங்கிறது இல்லை. ஜட்டுங்கிறது என்ன ஹெட்? எலிவேஷன் ஹெட். எலிவேஷன் ஹெட்டுங்கிறது இல்லைன்னா
ரிமைனிங் 2 ஆட் பண்ணால் உனக்கு கிடைக்கிற எனர்ஜி தான் என்ன ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஹியர் ஐ எம் மென்ஷனிங் ES ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு H ப்ளஸ் V ஸ்கொயர் பை 2G. இங்கே ஹெச் அப்படிங்கிறது என்னென்னா டெப்த் ஆஃப் வாட்டர். ஹெச்ங்கிறது என்னென்னா டெப்த் ஆஃப் வாட்டர், ஐ மீன் அதுதான் ப்ரெஷர் ஹெட். ஓகே, V ஸ்கொயர் பை 2G அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் வெலாசிட்டி ஹெட். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. வெரி இம்பார்ட்டன்ட் term. I know what is discharge. Discharge is nothing but area times velocity. உதாரணத்துக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய ஏரியாவை என்னென்னு சொல்லலாம்னா பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லலாம். ஸோ பிரெத் இன்ட்டு ஹைட். சரி, இங்கே வந்து நான் கேபிட்டல் கியூங்கிறது தான் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறதுனா ஏரியா டைம் வெலாசிட்டி வேணும். அந்த டிஸ்சார்ஜை வித்தால் வகுத்தன்னா வித் மீன்ஸ் தெரியும் இல்லையா, பிரெத். பிரெத்தால் இஃப் ஐ டிவைட் then I will get a term called discharge per unit with small q. Discharge per unit with small q. Okay, சரி. if I am அந்த v அப்படிங்கிறதுக்கு பொதுவாக discharge per unit with போட்டோன்னா either capital Q total discharge divided by total area. total area என்னன்னா b into h அப்படின்னு சொல்லலாம். இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியும் discharge per with கேபிட்டல் Q டிவைட் பை B என்னன்னு சொல்லலாம்னா ஸ்மால் க்யூன்னு சொல்லலாம். அதை இங்கே ஸ்மால் க்யூ டிவைட் பை ஹெச்னு போடலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஈக்குவேஷனை எய்தர் ஹெச் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 2Gன்னு சொல்லலாம், இல்லை ஹெச் ப்ளஸ் க்யூ ஸ்கொயர் டிவைட் பை 2G ஹெச் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஸ்மால் க்யூங்கிறதுனா டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் வித். அது எப்படி சார் நான் கண்டுபிடிக்கலாம்னா டோட்டல் டிஸ்சார்ஜை அதனுடைய வித்தால் டிவைட் பண்ணணும். டோட்டல் டிஸ்சார்ஜ் டிவைட் பை வித் is nothing but என்னன்னா discharge per unit with small q. Okay, this is called specific energy equation. Specific energy equation is nothing but h plus v square by 2g or h plus small q square divided by 2g h square. Okay, this is called specific energy curve. Out of this I am not mentioning ரொம்ப டீட்டெயில்டாக இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. Here we having two lines. For example, one line with dotted line with 45 degree inclination, black color dotted line இருக்கு இல்லைங்களா, that is called potential energy head. That is called potential energy head. Okay, potential energy or pressure energy ரெண்டில் எப்படி வேணால் சொல்லலாம். தென் அந்த பிங்க் கலர் இருக்கு இல்லைங்களா, that is called specific energy line. Specific energy line curve. அந்த specific energy பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கீழே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, ஹெச்ங்கிறது ஹைட். ஓகே, நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் தண்ணி ரொம்ப வேகமாக ஓடுதுன்னா அந்த இடத்துல டெப்த் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். தண்ணி ரொம்ப ஸ்லோவாக ஓடிட்டுருக்குன்னா அப்போ அந்த இடத்துல டெப்த் எப்படி இருக்கும், ஆழம் அதிகமாக இருக்கும். ஆழம் அதிகமான இடத்துல ஒரு ரிவர் வந்து ஸ்லோவாக தான் ஓடும், ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல ரொம்ப வேகமாக ஓடும் இல்லையா. அதே கணக்கு தான் இங்கே பாருங்கள். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆழம் ரொம்ப அதிகமாக ஹெச் அதிகமாக அது என்ன ஃப்ளோவாக இருக்கும், சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோவாக இருக்கும். ஹெச் ஆழம் குறைய அது என்ன ஃப்ளோவாக மாறும்னா சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோவாக மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ மேலே அந்த பிங்க் லைனோட அப்பர் ஹாஃப், அதாவது மேல் பாதி வந்து சப்கிரிட்டிக்கல் ஃப்ளோ, லோயர் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டால் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல்லேருந்து சப்கிரிட்டிக்கலாக மாறும். அந்த பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் பிளாக் கலர் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, கிரிட்டிக்கல் டெப்த் ஹெச்சி, அதுதான் அந்த பாயிண்டில் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல்லேருந்து சப் கிரிட்டிக்கலாவோ இல்லை சப் கிரிட்டிக்கல்லேருந்து சூப்பர் கிரிட்டிக்கலாவோ மாறுது. தட் பாயிண்ட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் டெப்த். தட் பாயிண்ட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் டெப்த். அந்த இடத்துல ஃப்ளூயிட் நம்பர் எப்படி இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும், டெப்த்து ஹெச்சும் எப்படி இருக்குன்னா மினிமமாக இருக்கும், அதுதான் ஹெச்சி. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் எனர்ஜி அங்கே எப்படி இருக்குன்னா மினிமமாக இருக்கும், இஎஸ் மினிமம். ஓகே, தட் கிரிட்டிக்கல் டெப்த்துக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார் ரெக்டாங்கிளுக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்மால் q ஸ்கொயர் டிவைட் பை g ஹோல் பவர் 1/3. ஸ்மால் q ஸ்கொயர் டிவைட் பை g ஹோல் பவர் 1/3. ஸோ hc இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் q ஸ்கொயர் பை g ஹோல் பவர் 1/3. hc அப்படிங்கிறதுனா கிரிட்டிக்கல் டெப்த். கிரிட்டிக்கல் டெப்த்தில் ஃப்ளூயிட் நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 1. ஃப்ளூயிட் நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 1. உனக்கு ஃப்ளூயிட் நம்பர் என்னன்னு தெரியும், v/√gh. ஸோ ஃப்ளூயிட் நம்பரோட வேல்யூ 1ன்னு வரும்போது விசி ஈக்குவல் டு √g இன்ட்டு ஹெச்சி அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த இட்ஸ் என்ன சொல்கிறதுங்க, இன் ஃபஸ்ட் யூனிட் ஆர் செகண்ட் யூனிட் தே மே ஆஸ்க் சம் கொஸ்டின் 1 மார்க் ஆர் 2 மார்க் வாட் எவர் மேபி. வாட் இஸ் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸ்பெசிஃபிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட், நீ சேனல் பாட்டமை
என்னவா எடுத்துக்கிட்டா டேட்டம் எடுத்துக்கிட்டா கிடைக்கிற டோட்டல் எனர்ஜி தான் என்னென்னா ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. சிம்பிளாக சொன்னால் டெப்த் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் b²/2g மீன் வெலாசிட்டி ஹெட், இந்த ரெண்டு ஆட் பண்ணால் வில் கெட் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகே, அந்த ஸ்பெசிஃபிக் எனர்ஜி எப்படி சார் இருக்கும்? டைப் ஆஃப் ஃப்ளோ எனக்கு தெரியும், சப் கிரிட்டிக்கல், சூப்பர் கிரிட்டிக்கல், கிரிட்டிக்கல். ஓகே, சப் கிரிட்டிக்கல்னால் என்னென்னு தெரியும், தண்ணி வந்து ரொம்ப ஸ்லோவாக ஓடும். தண்ணி வந்து எப்படி ஓடுனா ரொம்ப ஸ்லோவாக ஓடும், ஆழமாக இருக்கும், டெப்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே சூப்பர் கிரிட்டிக்கல்னு வரும்போது தண்ணி ரொம்ப வேகமாக ஓடும், டெப்த்து வந்து ஆழம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் நிறையா இருக்கணும். ஏன் டிஸ்சார்ஜ் நிறையா இருக்கணும்னா தண்ணி எந்த அளவுக்கு நிறையா கொண்டு போறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு எக்கனாமிக்கல். ஸோ அப்போ ஃப்ளோ வந்து என்னவாக இருக்குன்னா கிரிட்டிக்கலாக இருக்கணும். என்னவாக இருக்கணும்? கிரிட்டிக்கலாக இருக்கணும். ஃப்ளோ எப்போ கிரிட்டிக்கலாக இருக்கும்? அந்த டெப்த்து வந்து ஃப்ரூட் நம்பர் வந்து 1 இருக்கும்போது தான் கிரிட்டிக்கல் ஃப்ளோ. ஃப்ரூட் நம்பர் 1 இருக்கும்போது இருக்கிற டெப்த்துக்கு பேர் தான் என்னென்னா கிரிட்டிக்கல் டெப்த். ஃப்ரூட் நம்பர் 1 இருக்கும்போது இருக்கக்கூடிய டெப்த்துக்கு பேர் என்னன்னா கிரிட்டிக்கல் டெப்த். ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் that critical depth is nothing but is equal to small q square divided by g whole power 1/3. What is small q அப்படின்னு கேட்டால் discharge per width. That means total discharge divided by width of the section. It is only for rectangular cross sections. அதை மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ ஐ நோ வாட் இஸ் ஹெச்சி. ஸோ அந்த இடத்துல வெலாசிட்டி எவ்வளோ சார் இருக்கும், விசி எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு கேட்டால் ரூட் ஆஃப் ஜி டைம்ஸ் ஹெச்சி. ரூட் ஆஃப் ஜி டைம்ஸ் ஹெச்சி. அந்த இடத்துல ஃப்ரூட் நம்பர் எவ்வளோ இருக்குன்னா 1 இருக்கும். ஃப்ரூட் நம்பர் என்னவாக இருக்குன்னா 1 இருக்கும். ஓகே, ஸோ அட் கிரிட்டிக்கல் டெப்த், ஐ மீன் அட் இது கிரிட்டிக்கல் ஃப்ளோ, depth of water is called critical depth hc, velocity of water is called critical velocity, that is called vc. Okay, hc vc இதை வச்சு ப்ராப்ளம் போடலாம். ஓகே, சரி. தென் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி, மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி ஈக்குவல் டு என்ன, ஹெச்சி ப்ளஸ் q ஸ்கொயர் டிவைட் பை 2g இன்ட்டு ஹெச்சி ஸ்கொயர். அந்த உனக்கு q ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, மெயின் ஹெச்சிக்கு ஃபார்முலா தெரியும். q ஸ்கொயர் பை ஜி ஹோல் பவர் 1/3 போட்டிங்கன்னா அடிச்சுட்டு உனக்கு என்ன வரும்னா E minimum equal to 1.5 times HC கிடைக்கும். 1.5 times HC, that means 3/2 HC அப்படின்னு கிடைக்கும் E minimum. ஸோ இதுதான் வந்து மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகே, இட்ஸ் ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன். ஸோ வில் ஹாவ் see one problem. For the discharge of water through a rectangular channel of width 8 meter is 15 meter cube per second when depth of flow of water is 1.2 meter. Calculate specific energy, critical depth, critical velocity, minimum specific energy. Very simple. First என்ன பண்ணணும், what is specific energy ன்னு கண்டுபிடிக்கணும். What is specific energy? Depth of water. Depth of water ஓட வேல்யூ என்ன 1.2 plus v square by 2g. அந்த இடத்துல plus v square by 2g ன்னு சொல்லலாம், இல்லை small q square divided by 2g depth, I mean y square ன்னு சொல்லலாம். அதில் ஸ்மால் க்யூங்கிறது என்னது, டோட்டல் டிஸ்சார்ஜ் எவ்வளோ 15 மீட்டர் கியூப் பர் செகண்ட், வித் எவ்வளோ 8. அப்போ ஸ்மால் க்யூ இஸ் ஈக்குவல் டு என்ன 15 டிவைட் பை 8. 15 divided by 8 போட்டால் I will get small q. If I am substituting small q and h of water is 1.2, if I substitute these two things எனக்கு என்ன கிடைக்கும், இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா h plus small q square divided by 2g h square. இதில் small qங்கிறதுனா discharge divided by width போட்டால் what is specific energy அப்படிங்கிறது கிடைச்சிடும். So I will get first answer. Then critical depth, it's a rectangular cross section. So critical depthக்கு ஃபார்முலா இருக்குது, hc is equal to small q square divided by g whole power 1/3. If I substitute, then I will get hc. Then critical velocity is nothing but root of g times hc. I know what is value of g. G is nothing but 9.81 into hc. Hc will be to be calculated in previous step. We have to substitute that hc value, then I will get vc. Okay, then what is critical velocity? Critical velocity I can calculate. Then minimum energy is nothing but E minimum is equal to 3/2 times hc or 1.5 times hc. So by using that I can calculate. Here I am given answers for all 4 options. You may just by calculating simply you can get these answers. Up to this we discussed about types of flows, what is open channel flow, types of flows,
Froude number, Reynolds number. Based on Froude number, we classified flow into critical, subcritical, supercritical. Subcritical flow means ரொம்ப ஸ்லோவாக ஓடும், ஸோ டெப்த் அதிகமாக இருக்கும். கிரிட்டிக்கல் ஃப்ளோ மீன்ஸ் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளோ மீன்ஸ் டெப்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் பயங்கர வேகமாக ஓடும். பட் எனக்கு டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக எப்போ இருக்கும் அப்படின்னா ஃப்ளோ கிரிட்டிக்கலாக இருக்கும்போது தான் டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்கும். அது சூப்பர் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் டிஸ்சார்ஜ் மேக்ஸிமமாக இருக்காது, சப் கிரிட்டிக்கலாக இருந்தாலும் டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது என்ன ஃப்ளோ என்ன கிரிட்டிக்கல் ஃப்ளோவுக்கு இது பண்ணுறேன். ஸோ கிரிட்டிக்கல் ஃப்ளோவில் ஃப்ரூட் நம்பரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் 1. ஃபார் ரெக்டாங்குலர் சேனல் அதுக்கு கிரிட்டிக்கல் டெப்த் எவ்வளோன்னு கேட்டால் ஸ்மால் q ஸ்கொயர் பை g ஹோல் பவர் 1/3. அதே மாதிரி வாட் இஸ் டோட்டல் எனர்ஜி அப்படின்னு கேட்டால் 3/2 டைம்ஸ் hc. ஐ மீன் மினிமம் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி என்னன்னு கேட்டால் 3/2 டைம்ஸ் hc. வாட் இஸ் கிரிட்டிக்கல் வெலாசிட்டின்னு கேட்டால் ரூட் ஆஃப் g into hc. ஸோ இஃப் ஐ சால்வ் ஐ வில் கெட் ஆன்சர். தென் ஐ ஆம் கிவன் ஒன் ப்ராப்ளம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட் ஹாஃப் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. ஓகே, இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆன்வர்ட்ஸ் we will discuss about யூனிஃபார்ம் ஃப்ளோ. ஓகே, நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததை நீங்கள் பார்த்து வைங்க. தென் we will discuss about uniform flow in next module. Thank you.